Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளுக்கும் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அப்படி இந்தியர்கள் அதிகம் செல்லக்கூடிய நாடுகளில் ஒன்றாக கனடா இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக வெளிநாட்டினருக்கான அனுமதியை தந்து வருகிறது. இதில்தான் தற்போது ஒரு மேஜர் மாற்றம் வந்திருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கும் வெளிநாட்டினர் கனடாவுக்கு செல்ல இதுவே பிரதான வழியாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு முதல் கனடாவின் லேபர் மார்க்கெட்டை அடிப்படையாக வைத்து மெரிட் அடிப்படையில் இந்த அமைப்பு வெளிநாட்டினர் கனடா வர உதவுகிறது. இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம் என்பது IRCC எனப்படும் குடிவரவு, அகதிகள் மற்றும் கனடா குடியுரிமையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. ஸ்கில்டு லேபர்ஸின் குடியேற்ற விண்ணப்பங்களை இந்த அமைப்பே பரிசீலனை செய்கிறது. இதை இப்போது 3 புரோகிராம்களாக பிரித்து இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்கள். ஒன்று தி ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் புரோகிராம், 2 தி கனடா எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ், 3 தி ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேட் புரோகிராம். இவ்வாறு 3 புரோகிராம்களாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் இதற்காக இருக்கும் பிரத்யேக தரவரிசை அமைப்பு மூலமாக மதிப்பிடப்படும். வயது, கல்வி, மொழி புலமை, பணி அனுபவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். அதில் CRS மார்க் பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும். இதுவே இதன் அடிப்படை. 2023ஆம் ஆண்டு முதல் சுகாதார பணியாளர்கள், ஸ்டெம் வல்லுநர்கள், வர்த்தகர்கள், கல்வியாளர்கள், விவசாய பணியாளர்கள் போன்ற குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு கனடாவில் தேவை ஏற்பட்டது. அதை பூர்த்தி செய்ய பாயிண்ட்ஸ் டேபிளில் அதற்கேற்ப மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த பிரிவினருக்கு மற்ற பிரிவினரை விட CRS வரம்புகள் குறைவாக இருக்கும். இதன் மூலம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எளிதாக நிரந்தர உரிமை கிடைக்கும். இந்த அணுகுமுறை கனடாவுக்கு தகுதி அடிப்படையில் வெளிநாட்டினர் வருவதை உறுதி செய்யும் அதே நேரம் துறை சார்ந்த தொழிலாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் உதவியிருக்கிறது. இந்த சூழலில்தான் அடுத்த ஆண்டு முதல் லீடர்ஷிப் மற்றும் இன்னோவேஷன் என்ற ஒரு புதிய பிரிவை கனடா சேர்த்துள்ளது. புதுமையை ஊக்குவிக்கும் வல்லுநர்களை ஈர்ப்பதற்காக இந்த பிரிவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் கீழ் சீனியர் மேனேஜர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் ஆகியோர் கனடாவுக்கு செல்ல விண்ணப்பிக்கலாம். அதன்படி சீனியர் மேனேஜர்கள் குழுக்களை வழிநடத்துபவர்களாகவும் திட்டங்களை மேற்பார்வையிடுபவர்களாகவும் கார்ப்பரேட் வளர்ச்சி சார்ந்தும் இருக்க வேண்டும். 2வது, ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதுமை, அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்களிப்பவராக இருக்க வேண்டும். 3வது, அடுத்த நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள். கனடாவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இவர்களின் நிபுணத்துவம் பயன்படுவதாக இருக்க வேண்டும். சரி, இதில் இந்திய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம். இந்த மாற்றம் சர்வதேச மாணவர்களுக்கான பட்டப்படிப்பு வேலை அனுமதி, அதாவது PGWP போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் தகுதியை பாதிக்கலாம். அதாவது கனடாவில் மேற்படிப்பு படித்துவிட்டு அங்கேயே வேலைக்கு சேர திட்டமிடுபவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் லேபர் மார்க்கெட்டை பொறுத்து மாற்றப்படும். 2024ஆம் ஆண்டு முதல் 119 பிரிவுகள் நீடிக்கின்றன. அதே நேரத்தில் 178 நீக்கப்பட்டுவிட்டன. அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவில் நிபுணத்துவம் பெற்றிருக்கும் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் கனடாவுக்கு எளிதாக செல்லலாம். மற்ற துறைகளில் படிப்போர் அதிக போட்டியை எதிர்கொள்ள நேரிடும். Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.